மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் ரொம்பவே கோவமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. டைரக்டாவே உடனே போலீஸ் வந்து கேட்குறாங்க என்னம்மா விஷயம் சொல்லிட்டு. தமிழும் நடந்த விஷயம் பஞ்சாயத்துல தீர்ப்பு இப்படிதான் சொன்னாங்க, அதையும் மீறி குழந்தை வந்து சென்னையில 2 நாள் வச்சுட்டு இருக்காங்க. அதையும் ஏத்துக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன். கடைசியில என்னுடைய குழந்தைய நான் இல்லாத நேரத்துல அந்த வீட்டாளுங்க இப்படி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஈஸ்வரி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னம்மா பச்சை குழந்தை வச்சு பொம்மை விளையாடுற மாதிரி இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க, என்னம்மா இதுன்னு சொல்லிட்டு போலீஸும் கோவப்பட்டு நேரா அங்க போறாங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு. இங்க ஈஸ்வரி சித்ராங்கிறது யாருமான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சித்ரா ஈஸ்வரி கிட்ட, அம்மா என்னம்மா இது, நம்ம பிரச்சனையை உண்டாக்கலாம், தமிழோட கோவத்தை தூண்டலாம், நமக்கும் டைம் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழந்தை தூக்கிட்டு வந்தா இவன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கிறாமா, அம்மா நம்மள புடிச்சிட்டு போயிடுவாங்களாமான்னு சொல்றாங்க. ஏய் நீ சும்மா இருடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. ஆமா தமிழ் செல்வியோட குழந்தைய தமிழ் செல்வி அனுமதி இல்லாம நீங்க யாருங்க தூக்கிட்டு வர்றதுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, அது இந்த குடும்பத்தோட வாரிசு, இந்த குடும்பத்தோட வாரிசை தூக்கிட்டு வர்றதுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மோகனவை கேட்க, மோகனா நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ராஜாங்கமும் சேதுவும் சென்னையில இருக்கிறதுனால குழந்தைய மாத்த முடியல, அதனால குழந்தை தமிழ் கிட்ட இருக்குன்ற மாதிரி மோகனா சொல்றாங்க. இது கேட்டு ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. ஏமா பெத்த அம்மாவுக்கிட்ட இருந்து குழந்தை பிரிக்கிறது முதல் குற்றம், அதுக்கே உங்களை ஜெயில தூக்கி போட்டா 5 வருஷம் நீங்க கம்பி எண்ணுவீங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா பெத்த அம்மா கிட்ட சொல்லாம நீங்க இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. தமிழ்ச்செல்வி குழந்தைய வாங்கி கொடுங்கன்னு மட்டும்தான் சொன்னதுனாலதான் நாங்க வந்தோம். தமிழ்ச்செல்வி மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க தாராளமா 5 வருஷம் ஜெயில இருக்கணும், இப்ப குழந்தை கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம் போலீஸ் கேட்டதும் வேற வழி இல்லாம தோல்வியை ஒத்துக்கிட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் சேர்ந்து குழந்தை கொடுக்குறாங்க. இனிமே என் குழந்தை பக்கம் யாராவது வந்தீங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு தமிழ் கோவமா குழந்தைய வாங்கிட்டு போறாங்க. இதை நினைச்சு பயங்கர கோவத்துல இருக்காங்க ஈஸ்வரி. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.